வணக்க மக்களை, சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகலாம். ஓபிஎஸ்ஸின் அதிமுக கனவு காலியா? அதிமுகவின் பொதுக்குழுவில் 16 தீர்மானங்கள் என்னென்ன? வாங்க வெளியே முன்பாக்கின்றார். அதாவது பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெற்ற சென்னை வானகரத்தில் உள்ள சிறுவாரி திருமண மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில்தான் வருகின்ற தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன் நடைபெறும் அதிமுகவின் பொதுக்குழு என்பதால் தமிழ்நாடு அரசியலிலே கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய மாநாடாகத்தான் பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் அதிமுகவின் ஒருங்கிணைப்பான ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைக்கப்பட இருப்பதாக சில நாட்களுக்கு முன் இருந்த தகவல் எல்லாம் தொடர்ந்து வெளியாகி வருவதால் அதிமுகவில் பொதுக்குழு அது சார்ந்த ஏதும் கண்டிப்பாக முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டு இருக்கிறதா என்ற கேள்விகள் எல்லாம் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வரும் சூழலில்தான் ஓ பன்னீர்செல்வம் தற்போது அளித்துள்ள பேட்டியில் அதிமுக ஒன்றிண வேண்டும் என்றுதான் அனைவரும் விரும்புகிறார்கள். ஆனால் தமிழ்நாடு நல்லா இருக்க வேண்டும் என விரும்பும் அனைவருமே அதிமுகவின் ஒருங்கிணைப்பு விரும்புகின்றனர் என கருத்தை தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் கூட ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்களை இணைக்கும் மனநிலையில் இபிஎஸ் கூடாரம் இல்லை என்பதுதான் தெளிவாக தெரிகிறதா. இதனிடையில் தான் அதிமுக பொதுக்குழுவில் மொத்தமாக 16 தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டதா. அது மட்டுமின்றி அவற்றையெல்லாம் வரிசையாக காண்கலாம். அதிமுக பாஜக கூட்டணி இடையே அமைந்தால் கண்டிப்பாக பொதுக்குழு ஒப்புதல் அளிக்கப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி அதிமுக தலைமை தாங்குகிறது. கூட்டணிகளை குறித்து முடிவெடுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் கண்டிப்பாக முழு அதிகாரம் உள்ளதாக அதில் ஏற்கப்பட்டதாம். அது மட்டுமின்றி கோவையிலும் மதுரையிலும் மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு அனுமதி அளிக்க வேண்டும். மழை வெள்ளத்திலிருந்து மக்களை பாதுகாக்க திமுக அரசு கண்டிப்பாக அதற்கான தோல்வியடைந்துள்ளதா. வாக்காளர் பட்டியல் மேற்கொள்ளப்படும் தீவிர திருத்த தீர்ப்பு பணிகளை அதிவேகமாக வரவேற்கப்படுகிறதா. அது மட்டுமின்றி நெல் கொள்முதல் ஈரப்பத அளவை 22% உயர்த்த திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எடப்பாடி கோரிக்கை விடுத்திருக்கிறார். அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது, முதலீட்டில் ஆண் வேகம் குறையும் முதலீடுகள் தமிழக மக்களை ஏமாற்றி போலி புள்ளி விவரங்களை எல்லாம் அள்ளி வீசும் முதலமைச்சருக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்ள என்று எடப்பாடி கூறியிருக்கிறார். அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது, வருவாய் செலவத்திற்கு தொடர் கொள்ளை வழிப்பறி என சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாகும். காவல்துறைக்கும் அமைச்சர்களுக்கும் முதலமைச்சருக்கு கூட அவர் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். இந்த வகையில்தான் அதனைத் தொடர்ந்துதான் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களெல்லாம் மீண்டும் இணைக்கும் முயற்சியில் எடப்பாடி அவர்கள் கொஞ்சம் கூட செவிசாய்க்கவில்லை என்றே கூறப்பட்டு வருகிறார். ஓபிஎஸ் அவர்கள் மனநிலை என்னவென்றால் கண்டிப்பாக டிசம்பர் 15க்குள் மீண்டும் பிரிந்தவர்களாய் ஒன்றிணைக்க வேண்டும் என்று எடப்பாடி அவருக்கு வலியுறுத்தி வந்தார். ஆனால் எடப்பாடியின் தீர்மானக்குழு என்னவென்றால் கண்டிப்பாக பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்கும் வகையில் கண்டிப்பாக அதிமுக கிடையாது என்றுதான் அவர் கூறியிருக்கிறார். இந்த செய்தி அரசியல் வட்டாரத்திலே ஒரு பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா. அதிமுகவில் பிரிந்து சென்ற ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோரெல்லாம் கண்டிப்பாக தனியாக உருவாக்கப்பட்டு என்டிஏ கூட்டணியில் அவர்கள் சேர அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் பேசப்படுகிறது. அண்ணாமலை ஓபிஎஸ்ஸின் சந்திப்பு தமிழகத்திலே ஒரு பரபரப்பை எல்லாம் கிளப்பியிருக்கிறதா. அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்குவார் என்ற கேள்வியெல்லாம் இருந்த நிலையில்தான் அவர்கள் தனிக்கட்சி ஆரம்பித்து என்டிஏ கூட்டணியில் சேர அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் பேசப்படுகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.